ஹஜ்ஜி என்பது மட்டும்தான் கடமை. ஹஜ்ஜி என்பது மட்டும்தான் கடமை. ஹஜ்ஜி என்பது மட்டும்தான் கடமை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹஜ்ஜி மட்டும்தான் கடமை. உம்ரா சுன்னத்து தான். உம்ரா சுன்னத்து தான். ஒருவர் லுகர் தொழுகைக்கு வந்துவிட்டு லுகர் முன் சுன்னத்து 2 ரக்காத் மட்டும் தொழுதுவிட்டு நான் ஃபர்லை தொழமாட்டேன் என்று சொல்வதை போல இருக்கிறது இன்றைக்கு சமூகத்தினுடைய கடமைகளுடைய நிலைமை என்பதை சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டாம். பணம் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்ற நிலை வந்துவிட்டது. யாரை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. கஅபாவினுடைய பெயரை சொல்லி, இறை ஆலயத்தினுடைய பெயரை சொல்லி, அல்லாஹ் எந்த இடத்தை இந்த பூமியிலே முதலாவதாக உருவாக்கினானோ அந்த கட்டிடத்தினுடைய பெயரை சொல்லி மனிதர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனால் உம்ரா செய்து விடலாம். ஆனால் உம்ராக்கு போகக்கூடிய ஒரு நபர் ஹஜ்ஜு செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாது. அவர் உம்ராவை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அல்லாஹு தஆலா காப்பாற்றணும். இந்த மாதிரி போலியான நடவடிக்கைகளை விட்டு, போலி சம்பாத்தியங்களை விட்டு, போலி வருமானங்களை விட்டு ஒருவரை ஏமாற்றி நல்ல பெயரிலே இறை ஆலயத்தை காட்டி, கஅபத்துல்லாவை காட்டி ஏமாற்றக்கூடிய அந்த தனத்தை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். எவனோ ஒருவன் ஏமாற்றினால் பரவாயில்லை, இஸ்லாத்தினுடைய பெயரை வைத்துக் கொண்டு, முஸ்லிம்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு ஏமாற்றினால் ஒரு காலம் அதை தண்டிக்காமல் இருக்க முடியாது. துல்ஹஜ் மாசத்துல ஒரே ஒரு ஹஜ்ஜி பெருநாள் எங்கே கொண்டாட வேண்டும்? கஅபத்துல்லாவிலே கொண்டாட வேண்டும். ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு மதீனாவுக்கு கூட போக முடியாது. ஹஜ்ஜுன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு ஒரு ஆள் மதீனாவில் உட்கார்ந்துட்டு போய் நானும் ஹஜ்ஜி செஞ்சுட்டேன்னு சொன்னா ஒரு ஹஜ்ஜி கூடாது. ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு எல்லாரும் எங்க உட்காரணும்? மக்காவில் உட்காரணும். மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல உட்காரணும். அப்படின்னா தான் ஒரு ஹாஜி. இங்க கூட்டம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு, கொஞ்ச நேரம் மதீனாவில் போய் அப்படி மதீனா பள்ளியாச ஃப்ரீயா இருக்குப்பா போய் உட்கார்ந்துட்டு வந்துடலான்னு சொன்னா ஹஜ்ஜி கிடையாது. அப்போ ஹஜ்ஜி பெருநாள் அன்று, அந்த ஹஜ்ஜி பெருநாள் 3 நாள் இருக்கா இல்லையா? துல்ஹஜ் பிறை 9, 10, 11, 12, 13 அந்த நாட்களிலே மக்காவில் தங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். மக்காவிலே தங்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். அப்படி தங்கினால்தான் நீங்கள் ஹாஜிகள். உம்ராக்கு போயிட்டு வந்தா நானும் ஹாஜிதா, ஹஜி நானும் போயிட்டு வந்துட்டேன், ஹஜி உங்களுக்கு தெரியுமா நானும் தான் மக்காவுக்கு போயிட்டு வந்தேன், அப்படி சொல்லுபவர் அல்லாஹ் ஹாஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன சய்யிதனா மௌலானா முஹம்மதின் அப்துஹு வ ரசூலுஹு. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا في آية أخرى: يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الصلوات الخمس والجمعة إلى الجمعة مكفرات لما بينهن أو كما قال النبي رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அறிவுக்கட்டா முடிவுகளையும், முடிவுக்கட்டா பிரச்சனைகளையும், குதர்க்கமான குழப்பங்களையும் ஒருங்கே அலசு ஆராய்ந்து நன்முடிவுகண்ட நாணயத்திற்கோர் நாயகமாம் நபிகள் நாயகமாம் நற்குணத்தின் தாயகமாம் நமது தலைவர் முத்து முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களால் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள், வானத்து தாரகைகள் என்று போற்றப்பட்ட சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபியன்கள், தாபியன்கள், நாதாக்கள், வலியுல்லாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணையும் காருண்யமும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் எப்பொழுதும் எந்நாளும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே, புனிதமான இடத்திலே, பள்ளிவாசலிலே புனிதமான செயலை, இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நற்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா சேர்த்து அருள்பாலிப்பானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும், இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டு களித்திடும் பாக்கியத்தை
வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நம் எல்லோருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. வாழ்வில் ஒரு முறையே நாம் மக்கமா நகருக்கு சென்று கஅபத்துல்லாவை தரிசித்து அங்கே தொழக்கூடிய பாக்கியத்தை, கஅபத்துல்லாவை கட்டிடத்தை தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை, மினா அரஃபா போன்ற மைதானங்களிலே தங்கக்கூடிய அங்கே உறங்கக்கூடிய பாக்கியத்தை, சஃபா மர்வாவிலே நடக்கக்கூடிய ஓடக்கூடிய பாக்கியத்தை, சஃபா மர்வாவை தொடக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. ஹஜ்ஜுடைய பாக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பேர் உபகாரமாக இருக்கிறது. இது முஸ்லிம் சமூகத்திலே எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் முஸ்லிம் சமூகம் இதை விளங்கிக் கொள்வதும் இல்லை. உம்ராவை பெரிதாக நினைக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜை பெரிதாக நினைப்பதில்லை. ஆனால் உம்ரா செய்துவிட்டால் ஹஜ்ஜு முடிந்துவிடும், ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறிவிடும் என்று நினைத்து கொண்டார்கள். உம்ரா என்பது லுகருக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்தை போன்றுதான். யாராவது ஒரு ஆள் 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதுட்டு ஃபர்லு தொழாம பள்ளிவாசலை விட்டு வெளியே போனால் எந்த அளவிற்கு சமூகத்திலே கணிக்கப்படுமோ அதே கணிப்புத்தான் உம்ராவை போன்றோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்றோம் உம்ராவுடைய நிகழ்வுகள் ஏராளம் நடக்கிறது. ஆனால் ஹஜ்ஜு குறைவாக இருக்கிறது. உம்ராவை பார்த்தீங்கன்னா விளம்பரம் அங்கங்கே ஆயிரக்கணக்கான விளம்பரங்கள் பண்ணி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 1 லட்ச ரூபாயில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹஜ்ஜுக்கு 4 லட்ச ரூபா தேவை, 5 லட்ச ரூபா தேவை அப்படின்னு மக்கள் நினைத்து உம்ராவை நினைவித்து விட்டால் நான் போய் காபாவை பார்த்துட்டு வந்துட்டேன், நான் கடமையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உம்ரா என்பது சுன்னத். உம்ரா என்பது சுன்னத். இன்னும் விளங்கும் மாதிரி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆஷுரா நோன்பு ரமலான் நோன்பு ஒன்றாகுமா? ஆஷுராவுடைய நோன்பும் ரமலான் நோன்பும் ஒன்றாகுமா? ஒன்றாகாது. ஆஷுராவுடைய நோன்பு சுன்னத், ரமலானுடைய நோன்பு ஃபர்லு. ஒருத்தர் ஆஷுராவில் 2 நோன்பு வச்சுட்டு நான் ரமலான் நோன்பு வச்ச மாதிரி நினைச்சுக்குங்க அப்படின்னு சொன்னா அது எந்த அளவிற்கு இருக்குமோ அது போன்றுதான் இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கிறது. உம்ராவை காட்டிலும் ஹஜ்ஜு செய்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும். ஹஜ்ஜு என்பது ஃபர்லு, கடமை. ஹஜ்ஜு செய்தால் கடமை, ஃபர்லு, உங்கள் மீது கட்டாயம் நீங்கி விடுகிறது என்ற அர்த்தம். அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்த. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது ஹஜ்ஜையும் அடுத்துதான் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள்னு சொல்றான். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாலே 10 உம்ரா 15 உம்ரா செஞ்சிருவார். ஏன்னா 40 நாள் அங்கே தங்கி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஆனால் உம்ராக்கு போனால் ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனால் உம்ரா செய்து விடலாம். ஆனால் உம்ராக்கு போகக்கூடிய ஒரு நபர் ஹஜ்ஜு செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியாது. அவர் உம்ராவை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு நினைச்சுக்கிறாங்க நான் மக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் மதீனாவுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நமக்கு தரணும். ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை, அது துல்ஹஜ் மாதத்துல பிறை 9, 10, 11, 12, 13, 14 அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய அந்த டைம் இருக்கா இல்லையா, அப்போ செய்வதற்கு பெயர் தான் ஹஜ்ஜு. மற்ற காலங்களில் செய்வதற்கு பெயர், அந்த ஆலயத்தை போய் தரிசிப்பதற்கு பெயர் உம்ரா என்று சொல்லப்படும். ஏன் இதை இவ்வளோ சொல்றேன்னா, சமீபத்தில் ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ல வந்துச்சு. உம்ராவுக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள அங்கே விட்டுட்டு ஏமாத்தி நீங்க வந்துட்டாங்க. உம்ராக்கு அழைச்சிட்டு போய் அங்கே விட்டுட்டு ஏமாத்திட்டு அதுக்கடுத்து ரிட்டர்ன் டிக்கெட் போடாம நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம். உம்ராக்கு அழைச்சிட்டு போறங்கிற பேர்ல அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள ஒரு 15-20 பேரை அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. ரிட்டர்ன் டிக்கெட் போடல. சவுதி அரேபியாவினுடைய தமிழ் சங்கம், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சவுதியில் வேலைக்கு பார்க்கக்கூடியவங்க அங்கே ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அவங்கள கஷ்டப்பட்டு காப்பாற்றி அதுக்கப்புறம் அந்த உம்ராவில் இருந்து அவங்கள திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட்லாம் போட்டு அனுப்பி வச்சதாக நாம் சமீபத்தில் போன மாதம் கடந்த சில வாரங்களிலே வாட்ஸ்அப்புகளிலே வந்த தகவல்களை பார்க்கிறோம். இன்றைக்கு பணம் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்ற நிலை வந்துவிட்டது. யாரை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. கஅபாவினுடைய பெயரை சொல்லி, இறை ஆலயத்தினுடைய பெயரை சொல்லி, அல்லாஹ் எந்த இடத்தை இந்த பூமியிலே முதலாவதாக உருவாக்கினானோ அந்த கட்டிடத்தினுடைய பெயரை சொல்லி மனிதர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரை ஏமாற்றுகிறோம்? பணம், காசு என்று சொன்னால், அதுக்கு முன்னாடி போன வருஷம் ஹஜ்ஜில் பார்த்தோன்னு சொன்னா இப்படிதான் டிக்கெட் போட்டுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு 10, 20, 40 பேர் அழைச்சிட்டு போய் சென்னையிலேயே தங்க வச்சு விசா வரும் கடைசியில் ஹஜ்ஜே முடிஞ்சிருச்சு. விசா வரும்னு ஏமாத்தி கடைசியில் ஹஜ்ஜே முடிஞ்சிருச்சு.
ஹஜ்ஜு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க விசா வர? இவங்க சென்னையை தான் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க, மெரினா பீச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போகணும் நியத்து வச்சு போனவங்க, இஹ்ராம் கட்டினவங்க, உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சவங்க சென்னையை மெரினா பீச்சை சுத்திட்டு அவங்கள வீட்டுக்கு போங்க, உங்க பணம் திரும்ப வரும்னாங்க. இன்னைக்கும் பணம் திரும்ப வரவில்லை, இன்றைக்கும் பணம் திரும்ப கிடைக்கவில்லை. நம்ம ஐயம்பேட்டையில, சக்கராப்பள்ளியில, தஞ்சாவூர் மாவட்டத்திலே கூட இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே இப்படி ஏராளம்னா உலக அளவில் இருக்கிறான். இன்னைக்கு போனை தொட முடியல, ஏதாவது லிங்க் வந்தா அதை டச் பண்ணாதீங்க, அது தொடாதீங்க. ஏன்னா என்ன சொல்றா, தொட்டா என்ன ஆயிருங்கிறா, பேங்க்ல இருந்து உடனே பணத்தை எடுத்துருவா. இன்னைக்கு ஜவுளி கடையெல்லாம் போய் வேற எங்க எல்லா இடங்களிலும் போய் பொருட்களை வாங்கிட்டு நான் ஜிபேல அனுப்புறேன்னு ஏமாற்றக்கூடிய காலம் பார்க்கிறோம். பணத்தை எப்படி வேண்டுமானாலும் ஏமாத்தலாம், அது மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல. கஅபாவை காணுவதற்காக உங்களை அழைத்து போகிறேங்கிற அழைத்து போயிடுச்சு, அப்படி கூட்டு போயிட்டு ஏமாற்றக்கூடிய காலத்துல எதை வைத்து ஏமாற்றுவதற்கு வந்து விட்டார்கள் சமூகத்திலே இன்னைக்கு பார்க்கின்றோம். உம்ரா அதனால தான் இன்னைக்கு அதில் எங்கே அதிகமாக விளம்பரம் செய்யப்படுகிறதோ அங்கே ஏமாற்றுத்தனம் இருக்கும் என்பதை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எங்க ஒரு இடத்துல அதிகமா ஒருத்தர் விளம்பரம் பண்றான்னு வச்சுக்கங்களேன், ஆஃபர் போடுறான், இல்ல ஏதாச்சும் ஒண்ணா பழைய பொருளை தான் விற்க போறான்னு அர்த்தம். இது இயற்கையிலேயே மனிதர்கள் பேசக்கூடியது. உம்ராவுக்கு ஏன் இத்தனை விளம்பரங்கள்? உம்ரா செய்வதற்கு ஏன் இத்தனை விளம்பரங்கள்? ஹஜ்ஜு செய்வதற்கு விளம்பரங்கள் குறைவு. மனிதர்கள் விளங்கி கொள்ள வேண்டும், ஹஜ்ஜு தான் கடமை, உம்ரா கடமை கிடையாது. ஹஜ்ஜு தான் கடமை, உம்ரா கடமை கிடையாது. அதுக்காக உம்ராக்கு செல்ல வேண்டாம் என்று நாம் தடுக்கவில்லை யாரையும். ஆனால் அப்படிப்பட்ட பெயரிலே வைத்துக் கொண்டு யாரையும் ஏமாற்ற வேண்டாம் என்று சொல்கிறோம். அப்படி ஒரு பேர் வச்சுக்கிட்டு, உம்ரான்னு பேர் வச்சுக்கிட்டு யாரையும் ஏமாற்ற வேண்டாம். அப்படி ஏமாற்றுவதே மார்க்கத்திலே ஹராம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். நாங்க போனோம், அது போன இடத்துல அப்படி ஆயிடுச்சு, அது நாங்க என்ன செய்யட்டோம், அது முதல்ல எச்சரிக்கையா இருக்கணும். விளம்பரம் போடுறதுக்கு முன்னாடி, டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி, விசா எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, அதற்கப்புறம் 1000 காரணங்களை சொல்லி என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நீ அழைத்து செல்வது அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறாய், கொஞ்சம் கூட பயம் இல்லாம. சில பேர் அழைச்சிட்டு போயிட்டு ரூம் போடாம விட்டுறாங்க. அங்க கொண்டு போயிட்டு, நம்ம ஊரா இருந்தாவது பக்கத்துல ஏதாவது சொந்தக்காரமா இருப்பாங்க, பஸ் பிடிச்சி ஏதாவது ஒரு ஊருக்கு போய்க்கலாம், அங்க அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான். தமிழ்நாட்டுக்குள்ள விட்டா ட்ரெயின் பிடிச்சி போயிடுவாங்க. சவுதியில கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு ரூம் கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, டிக்கெட் கொடுக்காம ஒரு கால் டாக்ஸி பிடிக்கணும்னா கூட தெரியுமா அவங்களுக்கு? இங்க இருந்து இங்க ரேட்டு. சென்னையில போனா கூட நம்மள ஆட்டோக்கார ஏமாத்தா நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? சென்னையில இறங்கி கொஞ்சம் உஷாராயிருங்க. சவுதியில கொண்டு போய் புனித பயணிகளை, புனித பயணம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பயணத்திற்கு அழைத்து சென்றுட்டு இந்த மாதிரி காரியங்களில் செயல்படக்கூடிய சர்வீஸுகள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவோ பேர். நம்ம வெளியே பள்ளிவாசல பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் சின்ன பள்ளிவாசல கூட 10 சர்வீஸ் பேர் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டியிருக்கான். நமக்கு கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பள்ளிவாசல்ல கூட 10 சர்வீஸ் 20 சர்வீஸ் கம்பெனிக்காரன் வர்றான்னா, அவன் நோட்டீஸ் அடிச்சு விளம்பரம் பண்ணானா ஹஜ்ஜுக்கு யாரும் கூட்டு போட முடியாது. அதனால அரசாங்கம் வைத்திருக்கிறது ஹஜ்ஜு உம்ரா சர்வீஸுக்காக அரசாங்கம் ஹஜ் கமிட்டி என்று வைத்திருக்கிறது. இப்போ ஹஜ்ஜுக்கு போனா அந்த கமிட்டியின் மூலமாக போவதுதான் சிறந்தது. இப்போ ஹஜ்ஜுடைய காலம், அடுத்து நம்ம ஹஜ்ஜு பயணத்துக்கு போவதற்காக தயாராக போறோம். அப்ப அந்த ஹஜ்ஜுடைய அந்த காலத்திலே நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு செய்யணும் நம்ம பேரை. இப்போ நாளைக்கு போயிட்டு ஹஜ்ஜு பெருநாள் வரப்போகுதுன்னா, ஹஜ்ஜு பெருநாளைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் போறேன்னு சொன்னா அப்படி ஏமாறக்கூடிய கூட்டங்கள் நிறைய இருக்கு. 7 லட்சம் ரூபாயை கொண்டு போய் ஹஜ்ஜு சர்வீஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் அவன் சொல்றான் டிக்கெட் வரல உங்களுக்கு இன்னும். அவன் பணத்தை 7 லட்சத்தை வாங்கிடுறான், 5 லட்சத்தை வாங்கிடுறான், வாங்கிட்டு உங்களுக்கு டிக்கெட் இன்னும் வரல. சரிப்பா, கொடுத்த 5 லட்சத்தை திரும்ப கொடு, 7 லட்சத்தை திரும்ப கொடு. இல்ல அடுத்த வருஷம் நீங்க போங்க, அதுக்கு அடுத்த ஆண்டு போங்க. என்ன செய்ய முடியும்? ஆனால் அரசாங்கம் அதற்காக கமிட்டி வைத்திருக்கிறது, இந்திய அளவிலே வைத்திருக்கிறது, தமிழக அளவிலே வைத்திருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டுருங்க. அறிக்கை வெளியிடுறாங்க, பேப்பர்கள்ல, வாட்ஸ்அப்கள்ல, இணையதளங்கள்ல. ஹஜ்ஜு செய்ய போறீங்களா, ஹஜ்ஜு கமிட்டியின் மூலமாக போனால் 3 லிருந்து 4 லட்சம் ரூபாய் தான் செலவு. 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய்க்குள்ளதான். 4 லட்சத்தை உங்கள்கிட்ட வாங்குறாங்க, அதுவே பகுதியாக தான் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 கிட்ட சொல்றாங்க, அப்புறம் 1 லட்சம், அப்புறம் 1.5 லட்சம் அப்படின்னு முதல்ல குறைவான அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்குறாங்க ஹஜ்ஜு கமிட்டியில. ஆனா ஹஜ்ஜு சர்வீஸ் என்ற பெயரிலே நடத்தக்கூடியவர்கள் பல்வேறு, நான் நன்றாக செய்யக்கூடியவர்களை சொல்லவில்லை, நல்ல அந்த மாதிரி பண்றவங்களை யாரையுமே குறை சொல்ல. ஆனா இப்படி செய்ய வேண்டும் என்று இன்னும் சொல்ல போனால் வடநாடுகளிலே RSS காரங்கள் கூட இந்த சர்வீஸை செய்கிறார்கள்.
ஹஜ்ஜி உம்ரா சர்வீஸை. ஏன்னா இதுல ஒரு பொழப்பு இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி பண்ணா மக்களை ஏமாற்றலாம் என்று தெரிந்து கொண்டார்கள். இதிலே சங்கிகள் என்று சொல்கிறார்களே அவர்கள் கூட உள்ளே நுழைந்து இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நன்றாக தெரிந்தவர்களிடத்திலே, நல்ல அறிமுகமானவர்களிடத்திலே ஹஜ்ஜு செய்ய வேண்டும். ஹஜ்ஜி என்று நீங்கள் ஆசைப்பட்டால் ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்வது, அரசாங்க ஹஜ் கமிட்டி என்ற அமைப்பு வைத்திருக்கிறதா இல்லையா, அந்த ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்வதே சிறந்தது. உம்ரா பெரிதா ஹஜ்ஜி பெரிதா என்று கேட்டால் ஹஜ்ஜு தான் பெரிது. ஹஜ்ஜு செய்யும் போது நீங்கள் உம்ரா செய்ய முடியும், ஆனால் உம்ரா செய்ய போகும்போது ஹஜ்ஜு செய்யவே முடியாது என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள. இந்த இதெல்லாம் யாருமே சொல்றது இல்லை. நீங்க சர்வீஸ்ல போய் கேட்டு பாருங்க, இதெல்லாம் சொல்றது இல்லை. நீங்க வாங்க காபத்துல்லாவை பார்த்தரலாம், ஆசை காட்டுவது, ஆசை காட்டுவது. காபத்துல்லாவை பார்த்தரலாம், மக்காவை பார்க்கலாம், தவாப் செய்யலாம். யாருக்காவது இது தெரியுமா? எந்த முஸ்லிம்காவது தெரியுமா சொல்லுங்க? உம்ரானா என்ன, ஹஜ்ஜுனா என்ன? உம்ரா என்பது சுன்னத், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜு என்பது தான் ஃபர்லு. ஆனால் ஹஜ்ஜுக்கு போகும்போது நீங்கள் உம்ராவை சேர்த்து செய்ய முடியும், முன்னாடி பின்னாடி. அந்த ஹஜ்ஜு பெருநாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அல்லது ஹஜ்ஜு பெருநாள் முடிந்த அடுத்த நாளாவே கூட ஒரு 4-5 நாட்கள் கழித்ததற்கு பிறகு கூட நீங்க மறுபடியும் ஒரு நியத்து வச்சு உம்ராக்கு போக முடியும். அதுல இன்னொரு கொடுமை இருக்கு. 15 உம்ரா நாங்க செய்ய வைக்கிறோம், 20 உம்ரா செய்ய வைக்கிறோம், 27 உம்ரா செய்ய வைக்கிறோம். வாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நம்மளை கைவிட்டுறாங்க அப்படிங்கிற நிலைமை. நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. சமூகத்திலே சமீப காலமாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் இது, மிகப்பெரிய தவறுகள் இது. எத்தனை பேர் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு டிக்கெட் மட்டும் போட்டா போதும் காசு லட்சக்கணக்கா வருது. ஒருத்தன் உம்ராக்கு போனா எவ்வளவு கொடுக்குறாங்க? 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. 10 பேர் கொடுத்தா 10 லட்சம், 100 பேர்ட்ட வாங்கினா கோடிக்கணக்காக இதிலே ஊழல் நடக்கிறது என்பதை சமூகத்திலே இன்றைக்கு நிதர்சனமாக உணர்ந்திருக்கிறார்கள். பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் தன்னந்தனியா. அதுல மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் வேற போட்டுடுச்சு. முன்னாடிலாம் பெண்கள் போகணும்னா கணவன், அண்ணன், தம்பி, வாப்பா, அம்மா துணை இல்லாம போகக்கூடாது. இன்னைக்கு அதை மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு பெண்கள் தனியா போலான்னு விட்டுட்டா. அப்படி விட்டதுனால இன்னைக்கு பெண்கள் வீட்டில் ஏதாச்சும் கோபத்தை வச்சுக்கிட்டு இல்லை வீட்டில் யாருமே இல்லாததை பயன்படுத்திக்கிட்டு நம்மள்ட்ட காசு இருக்குன்னு இந்த மாதிரி ஹஜ் சர்வீஸில் 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இந்த மகளிர் குழு இருக்கு பார்த்தீங்களா, அதில் எப்படி ஏமாந்துட்டு நிற்கிறாங்களோ அது மாதிரி இன்னைக்கு ஆகிப்போச்சு ஹஜ் உம்ரா சர்வீஸில். மகளிர் குழுவும் ஒரு ஏமாற்று திட்டம் தான். ஒரு ஆண் துணை இல்லாமல் அல்லது உங்களுடைய சொந்தத்திலே உள்ள ஒரு ஆணை, அண்ணன் தம்பியை நம்புறது இல்லை, புருஷனை நம்புறது இல்லை, கட்டியவர்களை நம்புறது இல்லை, அல்லது வாப்பா அம்மாவையாவது நம்புறது இல்லை. யாரையுமே விட்டுட்டு என்கிட்ட பணம் காசு இருக்கு நான் போறேன், கலெக்டர் ஆபீஸ்ல போய் நிற்கிறாங்க. அங்க போய் நின்னா எல்லா பெண்களும், புர்கா போட்டவர்கள் கூட இதற்கு விதிவிலக்கு இல்லை, புர்காவை போட்டுட்டு மகளிர் குழுவில் கடன் வாங்கிட்டு திட்டு வாங்காத அளவிற்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் கண்ணீர் சிந்துகிறார்கள். கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அது மாதிரி தான் இன்னைக்கு உம்ராக்கு போறவங்க. அதான் அரசாங்கம் சொல்லிடுச்ச சட்டம் என்ன, மார்க்கத்துல இஸ்லாத்துல சட்டம் என்ன, அண்ணன் தம்பி துணை இல்லாம, வாப்பு துணை இல்லாம, நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் துணை இல்லாம ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போகக்கூடாது. இவங்க நம்ம 10 பேர் சேர்ந்துட்டோம், வாங்க உனக்கு துணைனா எனக்கு துணை நீ, அவன் டிராவல்ஸ்காரன், இதுதான் வாய்ப்பு, எல்லாத்திலையும் பணத்தை சுருட்டு 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி நமக்கு கிடைச்சிச்சு, கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு டாட்டா பாய் பாய்னு கை காட்டிட்டு வந்துடுறான். போதும், நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம். நடக்குதா இல்லையா? நடந்திருக்கிறது. சமீபத்திலே சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜி என்ற பெயரிலே, உம்ரா என்ற பெயரிலே சென்ற ஆண்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு நம்ம இதே சென்னையில ஒரு குரூப் அப்படியே பேப்பர்ல நீங்க எடுத்து பாருங்க, ஒண்ணு வேண்டாம் கூகுள்ல தட்டி பாருங்க, ஹஜ்ஜு உம்ரா மோசடின்னு எத்தனை டிராவல்ஸ் மோசடி பண்ணிக்குன்னு பேப்பரு அந்த விளம்பரத்தோடி வருது, அவங்க போட்டோ ஓடி வருது எத்தனை டிராவல்ஸ்ன்னு. யாரும்னா நம்ம இதை படிச்சு பார்க்கறதே இல்லை. பணம் இருக்கா, ஆசை வந்துருச்சா, டக்குன்னு அந்த இதுல விழுந்தமா போய் பணத்தை கட்டணுமா போனோமான்னு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? எனவே இந்த மாதிரி விஷயங்களிலே சமூகம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டாம், சமூகம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டாம். நல்ல காரியங்களிலே கூட இன்றைக்கு ஏமாற்றம் வந்து விட்டார்கள். தொழுகையை சொல்லி, இபாதத்துகளை சொல்லி, நல்ல விஷயங்களை சொல்லி, நோன்பை சொல்லி, இப்படி நல்ல காரியங்களிலே கூட நல்ல காரியம் தானே அப்படின்லாம் அவங்களுக்கு நினைப்பில்லை. ஷைத்தான் எங்கும் எதிலும் விளையாடுவான், ஷைத்தான் எங்கும் எதிலும் வழிகெடுப்பான். அவனுக்கு எல்லையே கிடையாது. இது நல்லது, இது கெட்டது, இல்லை தொழுகை காரியத்தினால நம்ம இப்படி செய்யறோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பள்ளிவாசலுக்கு ஒரு காலம் இருந்தது,
மாற்று மத சகோதரர்கள் கூட பள்ளிவாசல் என்று சொன்னால் மதிப்பு கொடுத்தார்கள். நாம் அவர்களுடைய வணக்கஸ்தலம் என்று சொன்னால் மதிப்பு கொடுத்தார். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. எதுவா இருந்தா என்ன, ஷைத்தான் அவன் வழிகெடுப்பதற்கு எவ்வளவு தயாராகவும் இருக்கிறான். எனவே எல்லா விஷயங்களிலும் நாம் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட, உணர்வு பூர்வமாக இருப்பதை விட, சரியா தப்பா, நல்லதா கெட்டதா, அருகாமையில் உள்ளவர்களைத்தான் நாம் நம்ப வேண்டும். அருகாமையில உள்ளவங்களை, பக்கத்துல உள்ளவங்களை நம்ம சரியா நடத்துக்கிறாங்களா, இல்ல கூட்டு போறாங்களா, அவங்க மூலமா இந்த மாதிரி ஹஜ் உம்ரா செய்வதே செல்வதே நல்லது என்பதை நாம் சமூகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி ஹஜ் செய்யணும்னு ஆசைப்படுங்க, உம்ரா செய்யணும்னு ஆசைப்படாதீங்க. உம்ரா செய்யணும்னு ஆசைப்படாதீங்க, ஹஜ் செய்யணும்னு ஆசைப்படுங்க. உம்ரா செய்யணும்னு ஆசைப்படவே வேண்டாம். இப்ப நான் கேட்கிறேன், 5 நேரம் ஃபர்லு தொழுகணும்னு ஆசைப்படணுமா, இல்ல லுகருக்கு முன்சுன்னத்து மட்டும் தொழுதா போதும்னு ஆசைப்படணுமா? யாரா பதில் சொல்லுங்க. லுகர் தொழுகைக்கு இப்ப ஜும்மாக்கு நீங்க வாரீங்க, ஜும்மா தொழணும்னு ஆசைப்படணுமா, இல்ல ஜும்மாவுக்கு போயிட்டு முன்னாடி எனக்கு அவசரமா ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஒரு 2 ரக்கா தொழுதுட்டு போறேன்னா ஜும்மா கூடுமா? அது மாதிரி தான் உம்ராவுடைய பயணம். அது மாதிரிதான் உம்ராவுடைய பயணம். எனவே உம்ரா பயணத்திற்கு ஆசைப்படுங்கள் என்று ஹதீஸும் கிடையாது, குர்ஆனும் கிடையாது. செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஹஜ்ஜை தான் நீங்க நிலைநாட்ட வேண்டும். ஹஜ்ஜி தான் முக்கியம். ஹஜ்ஜிக்கு அப்புறம் தான் உம்ரா. ஆனா இன்னைக்கு லைட்டா முடிச்சிடலாம், 50,000 முடிச்சிடலாம். ஏமாறக்கூடியவங்க எல்லாம் எப்படி ஏமாந்தாங்கன்னு கேட்கும் போது வரலாறு சொல்றாங்க, 65,000 ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு 1 லட்சம் ரூபான்னு கூட்டிட்டாங்க. அவன் கம்மியான காசுன்னு இன்னைக்கு கூட இப்ப நான் வரும்போது ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு வர, குறைந்த முன்பணத்தில் உம்ரா செய்யலாம். குறைந்த முன்பணமா, விளம்பரத்தை பாருங்க. குறைந்த முன்பணம், உங்கள்ட்ட 20,000 ரூபாய் வாங்கிடுவா. அப்போ ஃபர்ஸ்ட் டிக்கெட் மட்டும் போட்டு அனுப்பிட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு நீங்க அங்கேயே இருக்க வேண்டியதா, தமிழ் சங்கத்தை நாட வேண்டியதா, இல்லை யாரையாவது பார்த்து மொழி தெரியாத ஆட்களை போய் அங்கே உள்ள போய் எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை இன்னும் இருக்குது, இந்த 20,000 வாங்கிட்டு அங்கேயே போய் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. எனவே நாம் இது மாதிரி விஷயங்களிலே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உம்ராவை விட ஹஜ்ஜு தான் சிறப்பு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய காலத்தில் அந்த ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். துல்ஹஜ் மாசத்துல ஒரே ஒரு ஹஜ்ஜு பெருநாள் எங்கே கொண்டாட வேண்டும்? கஅபத்துல்லாவிலே கொண்டாட வேண்டும். ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு மதீனாவுக்கு கூட போக முடியாது. ஹஜ்ஜுன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு ஒரு ஆள் மதீனாவில் உட்கார்ந்துட்டு போய் நானும் ஹஜ்ஜு செஞ்சுட்டேன்னு சொன்னா ஒரு ஹஜ்ஜு கூடாது. ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு எல்லாரும் எங்க உட்காரணும்? மக்காவில் உட்காரணும். மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல உட்காரணும். அப்படின்னா தான் ஒரு ஹாஜி. இங்க கூட்டம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு, கொஞ்ச நேரம் மதீனாவில் போய் அப்படி மதீனா பள்ளியாச ஃப்ரீயா இருக்கு, போய் உட்கார்ந்துட்டு வந்துடலான்னு சொன்னா ஹஜ்ஜு கிடையாது. அப்போ ஹஜ்ஜு பெருநாள் அன்று, அந்த ஹஜ்ஜு பெருநாள் 3 நாள் இருக்கா இல்லையா, துல்ஹஜ் பிறை 9, 10, 11, 12, 13 அந்த நாட்களிலே மக்காவில் தங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். மக்காவிலே தங்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். அப்படி தங்கினால்தான் நீங்கள் ஹாஜிகள். உம்ராக்கு போயிட்டு வந்தேன், நானும் ஹாஜிதா, ஹஜி நானும் போயிட்டு வந்துட்டேன், ஹஜி உங்களுக்கு தெரியுமா நானும் தானே மக்காவுக்கு போயிட்டு வந்தேன், அப்படி சொல்லுபவர் அல்ல ஹாஜி. அப்படி சொல்லுபவர் அல்ல. அல்லாஹ் எனக்கும் பாக்கியம் கொடுத்தா. இன்னைக்கு அதை வேற நோம்புல உம்ரா செய்யறத போட்டு, நோம்புல தான் சாப்பாடு ஃபுல்லா அங்க ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. நம்ம ஊர்லயே நோம்புல கஞ்சி கிடைக்கும் போது மக்கால கிடைக்காம இருக்குமா சொல்லுங்க? அந்த பேரை போட்டு ஏமாத்துறாங்க. அந்த பேரை போட்டு நோன்பில் ஹஜ்ஜி, ரமலானில் ஹஜ்ஜி, 2 லட்சம் ரூபாய் கேட்டுங்க. அங்கதான் சாப்பாடு கிடைச்சிருமே. யாராவது ஹஜ்ஜி ரமலான்ல உம்ராவுக்கு போயிட்டு கஅபத்துல்லாவில் தங்காம இருப்பாங்களா? மற்ற நாட்கள்ல போனாதான் கஅபத்துல்லாவில் தங்க முடியாது. ஆனா ரமலானில் நீங்கள் உம்ராவுக்கு சென்றால் கடைசி 10 நாட்கள்ல அதுக்குன்னு இடம் கொடுத்துருக்காங்க கஅபத்துல்லாவில் படுக்கிறதுக்கு. ஏன்னா ஈத்திகாப்புடைய நன்மை இருக்கா இல்லையா? ரமலான் 30 நாளும் நீங்கள் கஅபத்துல்லாவிலே தங்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த பேரை வச்சுக்கிட்டு ரமலான் உம்ரா 2 லட்சம் ரூபாய் கேட்டுங்க. சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜி என்பது மட்டும்தான் கடமை. ஹஜ்ஜி என்பது மட்டும்தான் கடமை. ஹஜ்ஜி என்பது மட்டும்தான் கடமை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஹஜ்ஜி மட்டும்தான் கடமை. உம்ரா சுன்னத்து தான். உம்ரா சுன்னத்து தான். ஒருவர் லுகர் தொழுகைக்கு வந்துவிட்டு லுகர் முன் சுன்னத்து 2 ரக்காத் மட்டும் தொழுதுவிட்டு நான் ஃபர்லை தொழமாட்டேன் என்று சொல்வதை போல இருக்கிறது இன்றைக்கு சமூகத்தினுடைய கடமைகளுடைய நிலைமை என்பதை சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹு தஆலா காப்பாற்றணும். இந்த மாதிரி போலியான நடவடிக்கைகளை விட்டு, போலி சம்பாத்தியங்களை விட்டு, போலி வருமானங்களை விட்டு ஒருவரை ஏமாற்றி நல்ல பெயரிலே இறை ஆலயத்தை காட்டி கஅபத்துல்லாவை காட்டி ஏமாற்றக்கூடிய அந்த தனத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். எவனோ ஒருவன் ஏமாற்றினால் பரவாயில்லை, இஸ்லாத்தினுடைய பெயரை வைத்துக்கொண்டு, முஸ்லிம்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு ஏமாற்றினால் ஒரு காலம் அதை தண்டிக்காமல் இருக்க முடியாது, அவர்களை அடையாளம் காட்டாமல் இருக்க முடியாது என்பதை சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய நடவடிக்கைகளை விட்டு நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. மீண்டும் மீண்டும் காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்து அருள்பாலிப்பானாக.
தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.